வணக்கம். கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிய பற்றிய இந்த விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம நம்மளோட கற்றல், நம்மளோட கலைகள், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த தெய்வீக சக்திய பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எப்பவாவது இதை யோசிச்சு பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு புது விஷயத்த கத்துக்கும் போதோ, ஒரு கவிதையை எழுதும் போதோ, இல்ல ஒரு கஷ்டமான கணக்கு போடும்போதோ, அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த ஒரு ஸ்பார்க் எங்கிருந்து வருது? நம்ம இந்து தர்மத்துல இந்த கேள்விக்கு ஒரு ரொம்ப அழகான ரொம்ப சக்தி வாய்ந்த பதில் இருக்கு. அதுதான் சரஸ்வதி தேவி. அவங்க தான் எல்லா விதமான அறிவுக்கும் மூலமா இருக்காங்க. சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல சரஸ்வதி தேவியோட இந்த அடிப்படையான பங்கு என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்க எப்படி அறிவோட ஆதாரமா இருக்காங்கன்னு பாப்போம். ஆமாங்க, சரஸ்வதி தேவி தான் எங்களுக்கு கற்றல்ங்கிற அந்த வரத்தை கொடுத்து நம்ம ஒவ்வொருத்தரையும் அவங்கவங்க துறையில பெரிய ஆளா ஆக்குற தெய்வீக சக்தி. சொல்லப்போனா அவங்க இல்லாம ஓர் அணுவும் அசையாது, அவங்க அருள் இல்லாம ஓர் அறிவும் பிறக்காது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோமா? சரஸ்வதிங்கிற அந்த பேருக்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்கு? அவளோட சின்னங்கள் நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க பார்க்கலாம். சரஸ்வதிங்கிற பேரே ரொம்ப அழகான அர்த்தம் கொண்டது. சரஸ்னா தண்ணி, அப்புறம் ஒளி. எப்படி ஒரு ஊற்று வத்தாம வருமோ அதே மாதிரி அவ வற்றாத அறிவோட ஊற்றா இருக்கா, நம்மள வழி நடத்துற ஞானத்தோட ஒளியாவும் இருக்கா. அவளுக்கு சரஸ்வதின்னு மட்டும் பேர் இல்ல. கலைவாணி, நாவக்கரசி, கல்விக்கரசி, இப்படி பல பேர்ல அவளை நாம போட்டிருக்கிறோம். இதுல ஒவ்வொரு பேரும் அவளோட அறிவோட ஒவ்வொரு பரிமாணத்தை சூப்பரா விளக்குது. நம்ம எல்லாருமே சரஸ்வதி தேவிய கையில வீணையோட தான் பார்த்திருப்போம். ஆனா அது சும்மா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாட ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. அந்த வீணைக்கு ஒரு பேர் இருக்கு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அந்த தெய்வீக வீணையோட பேரு கச்சபி. புராணங்கள் படி இத சிவபெருமானே உருவாக்கி தன்னோட சகோதரி கலைவாணிதாக பரிசா கொடுத்தாராம். இது இசைக்கும் கடவுளுக்கும் இருக்கிற இந்த ஆழமான உறவை காட்டுதில்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சரஸ்வதி தேவி தான் ஆயக்கலைகள்னு சொல்லப்படுற 24 பாரம்பரிய கலைகளுக்கும் அதிபதி. இசை, சிற்பம், எழுத்து, நாட்டியம்னு எல்லா கிரியேட்டிவிட்டிக்கும் அவங்க தான் மூலம். அவங்க அருள பெத்தவங்க இந்த கலைகள்ல நிச்சயம் தேர்ச்சி பெறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அடுத்து சரஸ்வதி தேவியோட பிறப்ப பத்தின பலவிதமான கதைகளை பார்க்கலாம். இது ஒரு மாதிரி புராண புதிர் மாதிரி. ஒரே தெய்வத்துக்கு எப்படி பல பிறப்பு கதைகள் இருக்க முடியும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம பழைய நூல்களை எடுத்து பாத்தீங்கன்னா, சரஸ்வதி தேவியோட தோற்றத்தை பத்தி குறைஞ்சது 3 தனித்தனியான கதைகள் இருக்கு. இத நம்ம முரண்பாடா பார்க்கக்கூடாது. இது அவளோட தெய்வீக முக்கியத்துவத்தை பல கோணங்கள்ல நமக்கு விளக்குது. அபிதான சிந்தாமணிங்கிற நூல் இந்த 3 கதைகளையுமே சொல்லுது. ஒண்ணுல பிரம்மனே அவளை நேரடியா படைக்கிறார், இன்னொன்னுல அவங்க அகத்திய முனிவரோட மகளா பிறக்கறாங்க, 3வது கதையில பிரம்மன் செஞ்ச ஒரு யாக குண்டத்திலிருந்து தோன்றாங்க. இது நம்ம புராண மரபுகளோட அந்த வளமைய காட்டுது. இந்த புராண கதைகள் எல்லாம் சும்மா கதைகள் மட்டும் இல்ல, அது இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த பழங்கால தெய்வம் இன்னைக்கு நம்ம உலகத்துல எப்படி கொண்டாடப்படுறாங்கன்னு பாப்போமா? சரஸ்வதி தேவிய நம்ம 2 முக்கியமான நாள்ல கொண்டாடுறோம். ஒன்னு சரஸ்வதி பூஜை, இது ஸ்பெஷலா அவங்களுக்காகவே கொண்டாடப்படுற நாள். இன்னொன்னு ஆயுத பூஜை அல்லது மகாநவமி, இது நவராத்திரியோட 9வது நாள்ல வருது. ஆயுத பூஜையோட தத்துவம் ரொம்ப ஆழமானது தெரியுமா? நாம பயன்படுத்துற கருவிகள் அது வெறும் பொருள் அல்ல, அது நம்ம அறிவோட ஒரு நீட்சி, தெய்வீக சக்தியோட ஒரு வெளிப்பாடு. அதனாலதான் அன்னைக்கு நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட கருவிகள், புத்தகங்கள், என் கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பூஜை பண்றோம். இதன் மூலமா நம்ம வேலையில நாம இன்னும் சிறப்பா வரணும்னு வேண்டிக்கிறோம். சரி, இப்போ கடைசியா சரஸ்வதி தேவியோட அந்த பாரம்பரியம் எப்படி இன்னிக்கும் தொடருது, அவங்க ஏன் ஞானத்தோட தேவதையா இன்னும் போற்றப்படுறாங்கன்னு ஒரு சின்ன சுருக்கமா பாத்திரலாம். அப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். சரஸ்வதி தேவிங்கிறது வெறும் ஒரு தெய்வம் மட்டும் இல்ல, அவங்க தான் நம்ம படைப்பாற்றல், நம்ம அறிவு, இதுக்கெல்லாம் வத்தாத ஒரு நீரூற்று. நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. இந்த பகுதியோட கடைசியில உங்களுக்காக ஒரு கேள்வி. டெக்னாலஜி இவ்ளோ வளர்ந்த இந்த காலத்துல நாம நம்ம அறிவுக்கு உதவுற கருவிகளை எப்படி மதிக்கிறோம்? நம்ம கையில இருக்கிற மொபைல் போன், லேப்டாப் எல்லாம் வெறும் கேஜெட்ஸா இல்ல ஞானத்தோட வடிவங்களா? உண்மையான ஞானத்தை நாம எங்க தேடுறோம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.